ஹலோ. சாமண்ணா வெறித்தனமா அடிச்சிருக்காரு. ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சாமண்ணா ஏறு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப். சரி, வேற ஒண்ணும் இல்லைல்ல சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா என்னங்க சார்? தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா இறந்தால் வீடு மூட வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். தனிஷ்டா அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துல தனிஷ்டா அப்படிங்கிறோம். 27 நட்சத்திரத்துல 14 நட்சத்திரத்துல இறந்தவங்க அப்படியே மேலோகம் போயிடுறாங்க, சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றது. அதுக்குள்ள நேயர் வந்திருக்காங்க. சரிங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஓகேங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல. சொல்லுங்க நெப்போலியன், நான் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். உங்களுக்கு என்ன டவுட்? சார், என்னோட ஒய்ஃபோட தம்பிக்காக கேட்கும். கேளுங்க கேளுங்க. அவங்க பர்த் டேட் வந்து 10/3/2005 சார். ரொம்ப சின்ன பையனாட்டு இருப்பாரு இருக்குது. இல்லைங்க சார், இப்ப தேர்ட் இயர் படிக்கிறாரு, காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறாரு சார். அவரு காலைல 10:10க்கு பிறந்திருக்காரு. ஓகே, இவருக்கு என்ன கேள்வி? இவருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குங்க சார் இப்ப அடுத்தது? இவருக்கு வெளிநாடு தான் வேலை இருக்குங்க ஐயா, இங்க எல்லாம் வேலை கிடையாது, அரசாங்க வேலையெல்லாம் இல்ல. பூரட்டாதி நட்சத்திரம் தானே இவரு? பூரட்டாதி நட்சத்திரம். இவரு ஃபாரின் தான் போனோம். ஒரு மாதிரி கால வளைச்சு நடந்த மாதிரியே இருக்கும், வித்தியாசமா நடப்பாரு. வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிருவாரு அவரு. வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிருவாரு. ரொம்ப கொஞ்சம் இல்ல, ரொம்ப. ஒரு பிள்ளை இவரை ஏமாத்திட்டு, இல்லாட்ட இவரு பிள்ளைய ஏமாத்திட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாடு தான் போகணும் இவருக்கு அமைப்பு. வெளிநாடு தான் போனோம். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு எப்பவும். ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தாலும் தயிர் சோறு தான் ஆர்டர் பண்ணோம், இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதாவது எங்க போனாலும் அத சரியா யூஸ் பண்ண தெரியாத ஒரு ஆளு. விடாமுயற்சியா படிக்கிறாரு. வெளிநாடு வேலை கிடைக்கும், வெளிநாடுக்கே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க. அதெல்லாம் எப்படியாவது கால கையில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாரு. பிளேஸ்மெண்ட் ஆகி ரெடி ஆயிடுவாருங்க ஐயா. இங்க உள்ளூர்ல வேலை இல்லை இவருக்கு. பெங்களூரு, இந்த மாதிரி டெல்லி, புனே அந்த மாதிரி ஊருக்கு போவார் ஃபர்ஸ்ட், அப்புறம் வெளிநாடு போயிடுவாரு. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் எப்படி சார்? சொந்த